ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 3 பதம் 1 அதன் தொடர்ச்சி. முதலாவதாக ஒருவர் தனது பேசும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் பேசும் சக்தி உள்ளது. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே நாம் பேச துவங்குகிறோம். கிருஷ்ண உணர்வை பற்றி நாம் பேசவில்லை எனில் எல்லா வகையான அபத்தங்களையும் பேசுகிறோம். வயற்காட்டில் உள்ள தவளை ஒன்று கத்துவதன் மூலமாக பேசுகின்றது. அதை போலவே நாவை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பேச விரும்புகின்றனர். அவன் பேச விரும்புவது அபத்தமான பேச்சாக இருப்பினும் அதை செய்ய அவன் விரும்புகிறான். ஆனால் தவளையின் கத்தல் பாம்பை வரவழைக்கும். தயவு செய்து இங்கு வந்து என்னை தின்றுவிடு, அது மரணத்தை வரவேற்கின்றது. பௌதிகவாதிகளின் பேச்சும் அருவவாதிகளான மாயாவாதிகளின் பேச்சும் தவளையின் கத்தல்களோடு ஒப்பிடப்படுகிறது. அவர்கள் எப்போதும் அபத்தமான விஷயங்களையே பேசுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மரணத்தை அழைத்து தங்களையே இரையாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் பேச்சடக்கம் என்பது மாயாவாத தத்துவவாதிகள் நினைப்பதை போல் சுயமாக சுமத்தி கொள்ளும் மௌனம், வெளிப்படையான மௌனம் அல்ல. மௌனம் கொஞ்ச காலத்திற்கு உதவுவதாக தோன்றக்கூடும், ஆனால் இறுதியில் அது தோல்வியே என்பதை நிரூபித்துவிடும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் எடுத்துச் சொல்லப்படும் கட்டுப்பாடான பேச்சு கிருஷ்ண கதா அல்லது பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை பேசும் முறையில் ஈடுபடுவதை குறிப்பதாகும். இவ்வாறாக நாவால் பகவானின் நாமம், உருவம், குணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை புகழ்ந்து பேச முடியும். கிருஷ்ண கதையை பிரச்சாரம் செய்பவர் எப்பொழுதும் மரணத்தின் பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதுவே பேச்சின் உந்துதலை கட்டுப்படுத்துவதன் அர்த்தமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் மனதை பதிக்கும் போது அதன் அமைதியற்ற அல்லது சஞ்சலமான நிலை மனோவேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.31 பின்வருமாறு கூறுகின்றது. கிருஷ்ண சூரிய சம மாயஹய அந்தகார யாஹான் கிருஷ்ண தாஹான் நாஹி மாயார அதிஹார. கிருஷ்ணர் சூரியனுக்கு ஒப்பானவர், மாயை இருளுக்கு ஒப்பானது. சூரியன் பிரகாசிக்கும் போது அங்கு இருளுக்கு இடமில்லை. அதை போலவே மனதில் கிருஷ்ணர் இருக்கும் போது மாயையின் வசீகரத்தால் மனம் குழப்பமடைவதற்கு சாத்தியமில்லை. எல்லா ஜட சிந்தனைகளையும் இல்லாமல் செய்துவிடும் யோக முறையானது உதவி செய்யாது. மனதை சூன்யமாக ஆக்கிக் கொள்ள முயல்வது செயற்கையானதாகும். சூன்யம் நிலைத்திருக்காது. ஆனால் கிருஷ்ணருக்கு எப்படி சிறந்த முறையில் தொண்டு செய்வது என்று எப்பொழுதும் கிருஷ்ண உணர்விலேயே ஒருவர் ஈடுபட்டு இருப்பாராயின் இயற்கையாகவே ஒருவரது மனது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே போலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை நம்மால் முற்றிலுமாக நிறுத்திவிட முடியாது. ஆனால் பகவானையோ அல்லது அவரது பக்தர்களையோ நிந்திப்பவர்களிடம் நாம் கோபம் கொள்வோமானால் இதன் வழியாக நாம் கிருஷ்ண உணர்வில் நமது கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம். நித்யானந்த பிரபுவை நிந்தித்து அவரை தாக்கியவர்களான ஜகாய் மதாய் எனும் இரு துஷ்ட சகோதரர்களிடம் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபம் கொண்டார். தமது சிக்ஷ்டாஷ்டகத்தில் ஸ்ரீ சைதன்யர் பின்வருமாறு எழுதியுள்ளார். திருநாதபிசூனி சேன தரோ ரபி சகிஷ்ணுனா. ஒருவர் புல்லை விட அடக்கமானவராகவும் மரத்தை விட அதிக பொறுமைசாலியாகவும் இருக்க வேண்டும். எனவே பெருமான் ஏன் கோபத்தை காட்டினார் என்று ஒருவர் கேட்கக்கூடும். கருத்து என்னவெனில், தனக்கு ஏற்படும் அவமரியாதைகளை ஒருவர் பொறுத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரோ அல்லது அவரது தூய பக்தரோ நிந்திக்கப்படும் போது உண்மையான பக்தர் ஒருவர் கோபமடைந்து குற்றம் செய்வதற்கு எதிராக நெருப்பை போல் செயற்படுகிறார். குரோதம் அல்லது கோபத்தை தடுக்க முடியாது, ஆனால் அதை சரியாக உபயோகிக்க முடியும். கோபத்தினால் தான் ஹனுமான் லங்காபுரிக்கு தீ வைத்தார். ஆனால் அவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மிகச்சிறந்த பக்தராக வழிபடப்படுகிறார். அதாவது தமது கோபத்தை அவர் சரியான வழியில் உபயோகித்தார் என்பது இதன் அர்த்தமாகும். மற்றொரு உதாரணம் அர்ஜுனன் ஆவார். அவர் போர் செய்ய விரும்பவில்லை, ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனின் கோபத்தை தூண்டினார். நீ சண்டை செய்ய வேண்டும். கோபம் இல்லாமல் சண்டை செய்வது என்பது சாத்தியமே அல்ல. இறைவனின் சேவையில் கோபத்தை உபயோகிக்கும் போது அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. நாவின் உந்துதல்களை பொறுத்தவரை அது சுவையான பதார்த்தங்களை உண்ண விரும்புகிறது என்பது நம்முடைய அனுபவம் ஆகும். பொதுவாக நாவின் விருப்பத்திற்கேற்ப உண்பதை நாம் அனுமதிக்க கூடாது. ஆனால் அதற்கு பிரசாதத்தை வழங்குவதன் மூலம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பக்தரின் மனோநிலை என்னவெனில், கிருஷ்ணர் தனக்கு பிரசாதத்தை கொடுக்கும் போது மட்டுமே அதை அவர் உண்கிறார். இதுவே நாவடக்கத்திற்கு உரிய வழியாகும்.
குறித்த நேரங்களில் ஒருவர் பிரசாதம் சாப்பிட வேண்டும். நாவையும் வயிற்றையும் திருப்திப்படுத்துவதற்காக உணவு விடுதிகளிலோ அல்லது மிட்டாய் கடைகளிலோ சாப்பிடக்கூடாது. பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுதல் எனும் கொள்கையில் நாம் உறுதி கொண்டால் நாவின் உந்துதலையும் வயிற்றின் உந்துதலையும் கட்டுப்படுத்திவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.